நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் தற்போது விடுவிப்பு என்ற செய்தியானது வெளியாகி. அனைவருக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகன் விடுதலையாகி வீட்டுக்கு போயிட்டாரு. கதரும் உடன்பிறப்புகள், காரி துப்பிய நீதியரசர், அந்த தலைப்புல தான் மக்கள் இன்னைக்கு காணொலியை பார்க்க போறோம். நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் இந்த காணொலி வரலாம். நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் வந்து பாத்தீங்கன்னா மணி 10:30. இப்ப அண்ணன் சாட்டை துரைமுருகன் விடுதலையாகி வீட்டுக்கு போயிருக்காரு. இதை உடனடியாக காணொலியாக பதிவு பண்ணியே ஆகணுங்கிறதுனாலதான் பதிவு பண்றேன். நீதிபதிகள், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷத்துல நீதி அரசர்கள் எத்தனை பேர் திமுகவை காரி துப்பிருக்காங்க அப்படின்னா, ஒரு 7 விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாங்க. அப்போ ஒரு நீதி அரசர் திமுகவை பார்த்து காரி துப்புனாரு. அப்புறம் என்எல்சியில விவசாய நிலங்களுக்குள்ள இறங்கி விளைந்த பயிர்களை அழிச்சு காவான் பண்ணாங்க. அப்போ ஒரு நீதி அரசர் காரி துப்புனாரு. இப்போ ஒரு நீதி அரசர் சுவாமிநாதன் அவர்கள் திருச்சி நீதிமன்றத்துல சாட்டை துரைமுருகன் ஆஜர்படுத்திய போது எந்தவித முகாந்திரமும் கிடையாது. இதுக்கெல்லாம் நீதிமன்ற காவல் கொடுக்க முடியாது, அந்த பையனை விடுதலை பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதனால வந்து இப்போ ஒரு முறை திமுகவை பார்த்து மீண்டும் காரி துப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, சுப்ரீம் கோர்ட்டே திமுகவை காரி துப்பிருக்கு. எந்த வழக்குலன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சாட்டை துரைமுருகன் வழக்குல தான். யூடியூப்ல பேசுறதுக்காக எத்தனை பேரை கைது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்புனுச்சு. அது இன்டர்நேஷனல் மீடியாலாம் பேசினாங்க, ஆங்கில ஊடகங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா முழுக்க பேசும் பொருளா இருந்தது. ஆனா தமிழ்நாட்டில் அது அந்த அளவுக்கு பேசும் பொருளா மாறல. ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் திமுக தான் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல செவனின்னு தானே போயிட்டு இருந்தேன், ஏண்டா நான் சிவனின்னு தானே போயிட்டு இருந்தேன், என்ன ஏன்டா வம்புக்கு இழுத்தீங்க அப்படின்னு சொல்லி கருணாநிதியே கனவுல வந்து கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. அவரு பாட்டுக்கு செவனிட்டு இருந்தாரு. சாட்டை துரைமுருகனுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை. அன்னைக்கு கருணாநிதி நீங்க ஏன் இழுக்கிறீங்க, அவரை ஏன் உள்ள கொண்டு வரீங்க? சண்டாளன் கருணாநிதி, பெரும் சதிகாரன் கருணாநிதி, ஈழத்து மக்களை கொன்று குவித்த கருணாநிதி, தேயிலை விவசாயிகளை கொன்றொழித்த கருணாநிதி அப்படின்னு சொல்லி பாட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாக்குறோம். கருணாநிதி ஆத்திச்சூடி, அக்கிரமம் செய்ய விரும்ப ஆட்டைய போடு, அவியம் பேசு, எல்லாரையும் ஏமாத்தி பணம் சேர், ஐயோ அம்மா என கத்த கற்றுக்கொள், இப்படின்னு பல நபர்கள் பல விதமான ட்ரோல்களை போட்டு கொண்டிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. காலையிலிருந்து சாட்டை துரைமுருகன் பேசி அவருக்கு ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி இல்லாத கருணாநிதியை பழைய ஒரு பாட்டை புது பாட்டை ட்ரெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு திமுகவே அசிங்கப்படுத்திக்கிட்ட ஒரு தருணம். இப்ப விடுதலையாகி வீட்டுக்கு போயிட்டாரு. நைட்டு யாரும் காணொலி போட மாட்டாங்க. நாளைக்கு காலையில இருந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வச்சு செய்வாங்க. இதுல சாட்டை வேற வெளில வந்துட்டாரு. அவரு வேற ஒரு பக்கம் காணொலி போடுவாரு. அவரு காணொலியை பார்த்துட்டு நீங்க வேற கோவப்பட்டு வயிறு எறிஞ்சு சாவுவீங்க. தேவையா இது? எத்தனை முறை நீதி அரசர்கள் திமுகவை காரி துப்புவாங்க? உண்மையான நீதி அரசர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நாட்டுல என்ன கொஞ்சமாவது மழை பெய்யுது. ஒரு சரியான நீதிபதி, இன்னைக்கு இவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அயோக்கியத்தனங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நீதி அரசர்கள் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பாவிகள் தண்டிக்கப்படுவார்கள். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. பேசினதுக்காக சிறையில தூக்கி போடுவீங்களா நீங்க? சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி எழுப்புது. நீங்க என்ன பண்ண முடியும்? திமுகவில் என்ன பண்ண முடியும்? உண்மையை தானே பேசுறாரு. ஏதாவது ஒரு பொய்யை பேசினாரா? நீங்களே சொல்லுங்கப்பா. பாட்டு இருக்குது, அந்த பாட்டை எடுத்துதான் சாட்டை துரைமுருகன் பேசுறாரு. சண்டாளன் கருணாநிதி, பெரும் சதிகாரன் கருணாநிதி அப்படிங்கிறாரு. இதுல ஏதாவது தப்பு ஒண்ணும் கிடையாது. உண்மையைத்தான் அவர் பேசி இருக்கிறார். இதுக்கு நீதிமன்ற காவல் தேவையில்லை, கைது தேவையில்லை, சிறையில் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணுங்க, இல்ல ஒரு 50 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணுங்க. ஆனா கைது பண்ண முடியாது. ஏன்னா கைது பண்ணக்கூடிய அளவுக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. பேசுறதுக்கு கைதே பண்ண முடியாது. இப்போ முதல்ல பேசுறதுக்கு கைது பண்ண முடியாது. வாகனத்துல ஹெல்மெட் போடாம போனா கைது பண்ண முடியாது, ஃபைன் தான் போட முடியும். அந்தந்த வழக்குக்கு அந்தந்த இதுதான் இருக்கு. நீதிபதிக்கு அது தெரிஞ்சிருக்கு, இங்க இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கு அது தெரியல. நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? இப்போ கதறீங்க, காலையில இருந்து கதறீங்க, குண்டாஸ் பாய போகுது. SC ST ஆக்ட்ல வழக்கு பதிவு பண்ண போறாங்கன்னா எதுக்கு? சண்டாளம் என்கிற வார்த்தை சாதியின் பெயரை குறிக்கிறதா. எந்த சண்டாளம், எந்த சாதின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு சாதி இருக்குன்னு நமக்கு இன்னைக்குதான் தெரியும். சண்டாளம் அப்படின்னு ஒரு சாதி இருக்கா? இருக்கு. நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அப்படி ஒரு சாதி இருக்கு. எப்ப சர்ச் பண்ணி பார்த்தேன்னா இவனுங்க இது மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் சர்ச் பண்ணி பாக்குறேன். இதை கண்டுபிடிச்சிருக்கானுங்க பாருங்க. சண்டாளம் அப்படின்னு ஒரு சாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க பாருங்க. திராவிடம்னா என்னன்னு டெய்லியும் கேட்கிறோம். அதை கண்டுபிடிக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல, திராணி இல்ல, ஒரு இலவும் இல்லை அதுல திராவிடத்துல. ஆனா அந்த சண்டாளம்ங்கிற சாதி மட்டும் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இந்த திராவிடர்கள். உண்மையாவே நீங்க கண்டுபிடிச்ச விஷயம் இது ஒண்ணுதான். இது ஒண்ணுதான், வேற ஒரு இலவும் கிடையாது, ஒரு மயிரும் புடுங்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க.
இன்னைக்கு வந்து நீதியரசர் உங்களை பார்த்து காரி துப்பி அனுப்பியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாட்டை விடுதலை ஆயிருக்காரு. நாளையில இருந்து காணொலி வேற போடுவாரு. நைட்டே போட்டாலும் போடுவாரு. கொஞ்சம் அசதியா இருக்கும்ல, காலையில இருந்து அலைஞ்சிருக்காரு. அவர் அலைஞ்சதுக்கான பயன் அவருக்கு கிடைச்சிருக்கு. என்ன, காலையில இருந்து பேசி ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க. அவருக்கு ஒரு விளம்பரம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் பார்த்துருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய விஷயம்தான் இது. இதனால அவரு ஒரு பெருமை அடைவாரே ஒழிய ஒருபோதும் சிறுமை அடைய போறதில்லை. ஆனா காலையில இருந்து நீங்க பேசுனீங்கல்ல, குண்டாஸ் பாய்கிறது மயிறு பாய்கிறதுன்னு, எங்க பாஞ்சுது? இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும், உங்களை நேசிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய பார்வையாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, நீங்க பேசுறது அனைத்தும் பொய்யே, இவங்களை நம்புறது வேஸ்ட்டு, திராவிடம்னா ஒண்ணும் கிடையாது போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். தற்குறி சுபவீர பாண்டியன் ஐயா அவர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உண்மையாவே இந்த மாதிரி கலைஞர் கருணாநிதி குறித்து பேசும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்ததுன்னா விஷமருந்து குடித்து சாகுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அரக்க குணம் கொண்ட மனிதன் நான் கிடையாது. சாராயம், கள்ளச்சாராயம் குடிங்க, 10 லட்ச ரூபா கிடைக்கும், குடும்பமும் நல்லா இருக்குங்கிறேன். இன்னைக்கு பல்வேறு நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவையே கள்ளச்சாராயம் குடிக்க சொல்றாங்க. எதனாலன்னா 10 லட்சம் பணம் கிடைக்கும், வீட்டுல கஷ்டம். அப்பா குடிச்சிட்டு சாவுப்பா, ஏன் பார்க்க நல்ல சாராயத்தை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கிற பணத்தையும் அழிச்சிட்டு சாவறதுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரே நல்ல செத்து போப்பா, 10 லட்சம் பணமாவது கிடைக்கும்னு பல பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே கலைஞர் கருணாநிதியை ஒரு காட்டுக்குள்ள ஒரு திருட்டு பையன்தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது உங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும்னு எனக்கு தெரியும். கஷ்டப்பட்டுதா இல்ல ஜால்ரா சிங்சாங் அடிச்சு அங்க ஏதாவது வாங்குறதுக்கு பாக்குறீங்களான்னு தெரியல. இப்ப சாட்டை துரைமுருகன் இப்படி சண்டாளன் கருணாநிதிக்கு சதிகாரன் கருணாநிதினு பேசுனதுனால உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்ததுன்னா உண்மையாக கள்ளச்சாரையும் ஒரு பாக்கெட்டை வாங்கி குடிச்சிட்டு செத்துருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா நீதிபதி, உண்மையாவே நீதி அரசர்கள் இந்த மண்ணில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் துணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா உங்களை மாதிரி குண்டர்கள் ஆளை ஏறி விட்டு வெட்டி கூட கொள்ளுவீங்க. உண்மையாவே உங்களுக்கு ஒரு அச்சத்தை தரக்கூடிய அளவுக்கு உண்மையான நீதி அரசர்கள் இருக்காங்கல்ல, சுவாமிநாதன் மாதிரியான உண்மையான நீதிபதிகள், இவங்கெல்லாம் இருக்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சமாவது பாதுகாப்பு. யூடியூப் புருட்டஸ் காலையில என்ன வீடியோ போட்ட? சாட்டை மீது குண்டாஸ் பாய்கிறது, சாட்டை துரைமுருகன் அப்படியே சோகமா இருக்கிற மாதிரி. அவரு உள்ள ஜெயிலுக்குள்ள போறது சிரிச்சுக்கிட்டே கெத்தா போறாரு, கம்பீரமா போறாரு. உங்க தலைவர் போல ஐயோ அம்மா கொலை பண்றாங்கன்னு கத்த போறது இல்ல. அவரு சந்தோஷமா ஜெயிலுக்கு போறாரு, திரும்ப விடுதலையாகி வெளில வர்றப்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் வெளில வர்றாரு. என்னென்னமா போட்டீங்க, SC ST ஆக்ட்ல வழக்கு போய்தான். இவங்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சாதி என்கிற ஒரு சாக்கடைக்குள் சிக்காத ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்தாரு, ஃபர்ஸ்ட் அவர் சாதியை பத்தி பேசல, ஆனா சாதி ரீதியான ஒரு இடஒதுக்கீடுக்கு போராட்டம் பண்ணி துப்பாக்கி சூடு நடந்து அப்படிதான் அந்த கட்சி உருவாகுது. ஆனா கட்சியில எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க பொறுப்புல. முக்கியமான தலைமை நிர்வாகிகளா இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, பறையர்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா காலப்போக்குல அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் விலகி போகக்கூடிய மாதிரி சாதி வழியை தூண்டி இவர்கள் திட்டமிட்டு அந்த கட்சியை சாதி கட்சியாக மாத்தினாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அவரு உண்மையாவே ஈழத்துக்காக போராடி ஈழ மக்களின் குரலை இந்திய பாராளுமன்றத்துல பேசின முதல் தலைவர். அவரை தலித் தலைவரை மாத்தினதே திமுக தான். அவரை திட்டமிட்டு அவரை இயக்கி அவரை சில வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த வச்சு மேடைகள்ல உண்மையாவே அதெல்லாம் அவரா பேசல, இப்படி பேசுப்பா அப்படின்னு சொல்லி அவரை இயக்கி அவரையும் ஒரு தலித்துங்கிற ஒரு சாதி வட்டத்துக்குள்ள சுருக்குனது திமுக தான். சரத்குமார் வந்தா நாடாரு, கார்த்திக் வந்தா தேவரு, இப்படி சாதிங்கிற வட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் சுருக்குனாங்க. இந்த சாதியில சிக்காம வர்றது அண்ணன் சீமான நாம் தமிழர் கட்சின்னா சிக்க வைக்க பாக்குறாங்க. இப்ப சண்டாளமா நல்ல சாதி பேரு, அந்த சாதியை ஒழிக்கணும் தானே நீங்க போராடுறீங்க. அப்ப அதுக்கு வழக்க பாக்குறீங்க. சாதியில சண்டாளம் என்கிற சாதியையும் நீங்க ஒழிக்கணும் இல்லையா? எல்லா சாதியும் ஒழிக்கத்தானே நீங்க போராடுறீங்க, பெரியார் மாதிரியான ஆட்கள். அப்புறம் என்ன நீங்க வந்து சாதியை வந்து இழிவுபடுத்திட்டாருங்கிறீங்க? சாதி ஒழிப்பு போராளிகள் சாதியை பத்தி பேசுறதே தப்பு. அதுல சாதிங்கிறதே இழிவானதுதான். உங்களுடைய பார்வைப்படி சாதி என்பதே இழிவானதுதான். அதை என்ன வேற சாதியை வேற இழிவுபடுத்திட்டாங்க. பட்டியல் இனத்தை வந்து இழிவுபடுத்திட்டாங்க. என்னடா டே பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க? சண்டாளம்னு ஒரு சாதி இருக்குன்னு எவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா செருப்ப கழட்டி அடிப்பான். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்கள்ட்ட போய் சொல்லு அட சண்டாளா அப்படின்னு சொன்னா அவனுக்கே தெரியும் இது வந்து சாதியை குறிக்குதா எதை குறிக்குதுன்னு. பைத்தியகாரத்தனமா பதிவு போடுவது இந்த திராவிடர்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு கருத்துனா அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை சொல்ல துப்பு இல்லை. சண்டாளம் என் சாதியை வந்து இழிவுபடுத்திட்டீங்க, மயிறுபடுத்திட்டீங்கன்னு பேசிக்கிட்டு கதருங்க. எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் நாளைக்கு காணொலி போடுவாரு, பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு சாவுங்க. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. உண்மையான நீதி அரசர்கள் இருக்கும் வரை நாங்க துணிச்சலா பேசுவோம். அவர்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு.